இவர் ட்ரம்ப் திருந்துவாரா திருந்த மாட்டாரா? திருந்தினார்னா பங்குச்சந்தைகள் அபரிதமாக மேலே ஏறும். ஒன்று, இந்த ட்ரம்ப்பு இப்படியே பிடிவாதமாக இருந்து நாடு எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, நான் என்னுடைய ஈகோ தான் முக்கியம், நான் டாரிஃப் போடுவேன்னு சொல்லிட்டேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை கூட வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தைகள் ரொம்ப இறங்கினதுக்கு அப்புறமாவும் ஞாயிற்றுக்கிழமை ஒயிட் ஹவுஸ்லேருந்து அப்படி தான் சொல்கிறாங்க, இல்லை வி ஆர் நாட் கோயிங் பேக் இந்த டாரிஃப். அப்போ இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க நெகோசியேஷன் வாங்கினாங்க. நீங்கள் டாரிஃப் போட்டுட்டீங்க, அந்த டாரிஃப்லேருந்து பின் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நெகோசியேஷன். அப்போ நெகோஷியேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இப்போ கேள்வி என்னென்னா, இந்த செஞ்ச தவறை உணர்ந்து அந்த தவறை திருத்திக்கின்னு நாடு தான் முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கொள்கைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து திரும்ப நெகோசியேஷனுக்கு ஏதாவது பண்ணாருன்னு சொன்னால் பங்குச்சந்தைகள் அபரிதமாக மேலே ஏறும். அல்லது இவர் பிடிவாதமாக இல்லை நீங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் பதில் சொல்லியிருந்தாரு, நான் செய்கிறதெல்லாம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும், இப்போ பங்குச்சந்தைகள் இறங்குது, இது மெடிசன்னு, இந்த மெடிசன் இப்போ நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு நான் ட்வீட் போட்டிருந்தேன், மெடிசன் கொடுத்தா பரவாயில்லப்பா, நீ பாய்சனை கொடுத்துருக்குற, ஒட்டுமொத்த பொருளாதாரமும் உலகம் முழுக்க சீரழிய போகுது. லீமன் பிரதர் கொலாப்ஸு, கரோனா வைரஸுக்கு சந்திக்காத பல பெரிய பிரச்சனைகளை இப்போ உலக பொருளாதாரம் சந்திக்க போகுது. ஸோ அதனால் இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இவர் ட்ரம்ப் திருந்துவாரா திருந்த மாட்டாரா? திருந்தினார்னா பங்குச்சந்தைகள் அபரிதமாக மேலே ஏறும். அப்போ இதை ஒரு வாய்ப்பாக நினச்சி நம்ம பயன்படுத்தி இதை வாங்கலாம். ஆனால் அவர் திருந்தாமல் பிடிவாதமாக இருந்து நாடு எப்படி போனாலும் கவலை இல்லை, நான் என்னுடைய பாலிசி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார்னா அமெரிக்காவில் சிவில் அண்ட்ரஸ்டே கூட வரலாம். ஏன்னா பொதுமக்கள் ஓரளவுக்கு அதான் பொறுமையாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிப்போகுது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னும்போது ஒருவேளை இந்த வர்த்தக போர் ஒரு 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போருக்கு அடுத்தபடியாக இந்த வர்த்தக போர் ஒரு 3ஆவது உலகப் போராக மாறுவதற்கு ரியல் போர் வராது. ஆனால் இந்த வர்த்தக போர் பொருளாதாரத்தை சீரழித்து ஒரு வெளிநாடுகள்லாம் அமெரிக்காவை ஒதுக்கிட்டு சீனாவுடைய தலைமையில் ஒன்றுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்க மக்கள் ரொம்ப அதிருப்தியாகி ஒரு சிவில் அண்ட்ரஸ்ட் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சும்மா ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு மிகச்சிறந்த மாநிலம். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துலையோ அப்படி இருக்கும். பிஜேபி ஆளுகின்ற நிறைய மாநிலங்களில் இந்த வளர்ச்சி இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி நம்பர் 1ல் இருக்கிறோம், இதை திமுக ஆட்சி அகற்றிடுங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் இது இன்னும் மேலே கொண்டு போகிறோம், நீங்கள் ஆல்ரெடி நம்பர் 1ல் இருக்கிறீங்க, நாங்கள் இன்னும் மேலே கொண்டு போகிறோன்றாங்க. பின்னாடி இருக்கிறவங்கள நீங்கள் முதல்ல முன்னாடி கொண்டு வரலாம்ல. அதே போல் இவர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, எனக்கு அமெரிக்கர்கள் தான் முக்கியம், ஐ வாண்ட் டு மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். நான் என்ன கேட்குறேன், அமெரிக்கா கிரேட் அகெயின்? அமெரிக்கா ஆல்ரெடி கிரேட்டாக தானே இருக்குது. அமெரிக்கா ஆல்ரெடி கிரேட்டாக தான் இருக்குது. இந்தியா உலகத்தில் எந்த நாடு முதல் நாடு சொல்லுங்கள்? பொருளாதாரத்தில் எந்த நாடு முதல்? அமெரிக்கா தான். தனிநபர் வருமானத்தில் அமெரிக்கா தான். எல்லாத்துலேயுமே அமெரிக்கா நம்பர் 1ஆக தான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி அமெரிக்க மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. உலகத்திலே நம்ம தான் நம்பர் 1ன்றதுக்கு அவனை இன்னும் கிரேட்டாக ஆக்குறேன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணாங்க, விலைவாசி ஏறும், விலைவாசி ஏறிச்சுன்னா வேலையில் திண்டாட்டம் அதிகமாகும், ஒட்டுமொத்த நாட்டையுமே இறக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, நான் செய்கிறதெல்லாம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லைங்களா, நான் இப்போ நல்லா தாங்க சாப்பிட்டுக்கின்னு இருந்தேன், எங்கிட்ட இருந்த சாப்பாடை பிடிங்கின்னு என்னை பட்னியாக விட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு விருந்து கிடைக்கும்னு சொன்னாக்கா அதை எந்த பொதுமக்கள் ஏற்றுப்பாங்க? அப்போது அகெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ முன்னாடி இருந்தது இப்போ இல்லை, நான் திரும்ப அதை கொண்டு வரேன். இப்போ யார் அமெரிக்கா கிரேட் இல்லைன்னு சொன்னாங்க? இதெல்லாம் சும்மா பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவருக்கு பொருளாதார அறிவுரை சொல்கிறவங்க தப்பாக சொல்லித்தராங்க. அல்லது பெரும்பாலான அரசியல்வாதிகளுக்கு என்னென்னா, பொருளாதாரம் சொல்லித்தரவங்க எல்லாம் கரெக்டாக தான் சொல்லி தருவாங்க, ஆனால் நல்லது சொல்கிறவங்கள கேட்க மாட்டாங்க. அதே போல் தான் இந்த அரசியல்வாதிகள்லாம் தங்களை சுற்றி எஸ்ஆர்னு சொல்கிறவங்கள மட்டும்தான் கூட வச்சுருப்பாங்க. உண்மையான நிலவரத்தை எடுத்து சொல்கிறவங்க சொல்கிற பேச்சை கேட்டாக்கா நாடும் நல்லாயிருக்கும், பொருளாதாரமும் நல்லாயிருக்கும். ஆனால் பல நேரங்களில் அதை பெரும்பாலான அரசியல்வாதிகள் அதை செய்யறதில்லை. ஸோ அதுதான் அங்கே உண்மை.